Praise the Lord. காலவேளையில் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிப்பது அது நம்முடைய பலன். தேவ சமூகத்தில் ஆராதிச்சு பாருங்க, உள்ள நம்பிக்கை உண்டாகும், தைரியம் உண்டாகும். ஓ நன்றி. இருக்கிற இடத்துல இயேசுவே நான் உண்மையை நம்புவேன் என்ற தீர்மானத்தோடு கூட சொல்லுங்க. அதை தீர்மானம் எடுங்க. அவருடைய வழி நடத்துதலை பார்க்க முடியும். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மக்களே, கர்த்தரை நம்ப முடியலையா? பயம் இருக்கா? கலக்கம் இருக்குதா? உங்க சூழ்நிலை வேற மாதிரி போயிட்டு இருக்கா? என்ன எதிர்காலம்? எப்படி எனக்கு வெற்றி? எப்படி எனக்கு சுகம்? என் தலையெழுத்து மாறுமா? கர்த்தர் மாறாதவர். அவர் வாக்கு கொடுக்கிறார். உன் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து இருக்குது. நீ நினைக்கிற உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு, இனி எதிர்காலம் இல்லை, இனி என்ன ஒரு காலம் எனக்கு வரப்போகுது, இனி அதை எப்படி நான் எதிர்பார்ப்பேன்? நீ அடி வாங்கி கேவலப்பட்டு அவமானப்பட்டு தோத்து போய் உன்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா அருள்நாதர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகளே, உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன், உன்னை உயிர்ப்பிப்பேன். இன்னைக்கு இருக்கிற இடத்துல இயேசுவே நான் உண்மை நம்புவேன், நான் உண்மை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள் மக்களே. உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்க சூழ்நிலையை மாற்றுவார், ஜெயம் உண்டாகும், வாழ்வு உண்டாகும். இயேசுவே இப்பொழுதும் ஒரு வார்த்தையிலே எங்களை உயிர்ப்பி. ஆமென், ஆமென். அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை, பலமுள்ளவனை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு விசுவாசினுடைய வாழ்க்கையில எது ஒரு பெரிய பிரச்சனைனா, அவன் வாழ்க்கையில பயம் வர்றதுக்கு, கலக்கம் வர்றதுக்கு, அதாவது அந்த ஷேக்கன் உண்டாகுது பார்த்தீங்களா? ஐயோ என்ன நடக்கும்னு. இது மெயின் ரீசனே என்னன்னா, காடை சரியா புரிஞ்சுக்காரணும். இப்போ நீங்க கடவுளை பத்தி அறிஞ்சிட்டீங்க. ஹூஸ் காட்? அவர் யாரு? இஸ் மை சேவியர். அவர் என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு வழி செய்வார். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. 24/7 கர்த்தரை நம்புவீங்க. இப்ப பாருங்க, இந்த உதாரணம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இவர் உதாரணத்திலே வளர்க்கிறார். ஒரு பலமுள்ளவன். பலமுள்ளவனா என்ன? அவனுக்கு நிறைய பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, பல விஷயம் அவனை சார்ந்திருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா போதும், 1000 பேர் வருவான் ஒரு வேலையை செய்யறதுக்கு. அதிகாரம் எல்லாம் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட ஆளை பார்த்து தான் பயந்துட்டு இருக்க. இன்னைக்கு அநேகருடைய வேலை ஸ்தலத்துல இப்படிப்பட்ட பயம், எனக்கு முன்னேற்றம் வரல, அது வரல, என்ன தடுக்கிறது இந்த ஆளு. ஐயோ இப்பவே இப்படி இருக்கு. நீங்க ஒன்று ப்ரொமோஷனா? ஏதோ வேலை இருந்தா போதும், இதுல வந்து ப்ரொமோஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ரொமோஷனை எதிர்பார்க்க கூடாது, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்க கூடாது. ஏதோ இருக்கிறத கிடைச்சா போதும், வாழ்ந்தா போதும், அப்படி ஆகி போச்சுது. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு,
உன்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் பத்தியா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சில சப்ஜெக்ட் வரல, அவன் தான் பெரிய ஆள் போல இருக்கிறான் இல்லையா. அப்போ கர்த்தர் இதை தான் சொல்றாரு, என் பிள்ளைனுடைய எதிர்காலமே இந்த ஒரு சப்ஜெக்ட்னால போது பிரதர், இந்த ஒரு விஷயத்தினால என் குடும்பம் சமாதானம் இழக்குது பிரதர், இந்த ஒரு விஷயத்தினால இந்த முன்னேற்றம் கிடைக்கல, இந்த அப்ராடுக்கு போற சான்ஸ் கிடைக்கல, இந்த ஒரு விஷயம் அது என்ன அவ்வளோ பலம் உள்ளதா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பலம் உள்ளது இருக்கு பார்த்தீங்களா, பயமுறுத்திட்டு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளை தோக்கடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார். யார் இந்த பலமுள்ளவைகள்? யார் இந்த பலனற்றவர்கள்? பலவீனம் உள்ளவைகள் யாருன்னா நீங்களும் நானும் தான். இந்த பலமுள்ளவைகளை, பலனே இல்லாதவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அந்த பலனுள்ளவனை வெட்கப்படுத்தும்படி செய்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கும் சும்மா ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு செய்வாரா? இல்லை எப்படி செய்வார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பலனை கொடுத்து, அனுக்கிரகத்தை கொடுத்து, திறமையை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, திடகாலத்தை கொடுத்து போய் நிறுத்துவார். அதுக்கு பலவீனம் உள்ளவைகளை, பலனே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இது இருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருந்துச்சு, நான் அந்த விஷயத்தையும் படிச்சிருந்தேன், ஒரு பிஜி முடிச்சிருந்தேன், ஒரு இன்ஜினியரா இருந்திருந்தேன், ஒரு டாக்டரா இருந்திருந்தேன், என் லெவலே வேற பிரதர். அதுக்குன்னு படிக்கக்கூடாதுன்னு இல்லை, என்ன கையில் இருக்குதோ போதும். கர்த்தரை நம்பு, கர்த்தர் வழி செய்வார், உயர்த்துவார் இல்லையா, உன்னை கலக்க வைப்பார். கண்டிப்பாக கர்த்தர் செய்கிறார், நம்புங்கள். God bless you. Bye-bye. Praise the Lord. Amen. என் தேவனால் எல்லாம் கூடும். உங்களால் என்னால் சில விஷயம் முடியாது, பல விஷயம் முடியாது, ஆனால் கர்த்தரால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், என்னால் எல்லாம் கூடும் என்று என்னை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆமென். இயேசுவே, நீர் எனக்கும் செய்ய வல்லவர். இல்லாதவைகள் அதை இருக்கிறதாக மாற்றுகிற தேவன் என்னுடைய தேவன். ஆபிரகாமுக்கு செய்தி, ஈசாக்குக்கு செய்தி, யாக்கோபுக்கு செய்தி, என்னைக்கு உமது பிள்ளைகளுக்கும் நீ செய்தி. அது அதிக நிச்சயம் நீ செய்ய போகிறேன். பிள்ளைகள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாங்க, நீ செய்வீர். உமது கரம் செய்து முடிக்கும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கரம் செய்து முடிக்கும். 1 பேதுரு 5:7 இவ்விதமாய் வருது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால். ஹலோ, நிறைய பேர் அவங்க பிரச்சனை, அவங்க சூழ்நிலை பார்த்துட்டு சொல்லுவாங்க, கர்த்தர் மறந்துட்டாரு,